ஹாய் உறவுகளுக்கு வணக்கம். நீங்கள் விதவிதமாக நூடுல்ஸ் சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் உருளைக்கிழங்கு நூடுல்ஸ் எது சாப்பிட்ருக்கிறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 2 உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா தோலெல்லாம் சீவி கழுவிட்டு வெட்டிட்டு இப்போ அவிய வைக்க போகிறேன். இப்போ நல்லா உருளைக்கிழங்கு அவிஞ்சு வந்ததும் தண்ணியெல்லாம் வடித்து விட்டுட்டு இந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா மசிச்சு எடுத்துடலாம். இப்போ உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா மசிச்சு எடுத்துட்டு இப்போ இதுக்கு நான் ஒரு தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். உப்பு சேர்த்துட்டு அடுத்ததாக இதுக்கு ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த உருளைக்கிழங்கு மாவும் நல்லா சேரக்கூடிய மாதிரி நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இப்போ பாருங்கள், இந்த மாவும் உருளைக்கிழங்கையும் நல்லா கலந்து உருட்டி எடுத்து கொண்டு வந்துட்டேன். இப்போ இதை வந்து குட்டி குட்டி உருண்டையாக உருட்டிட்டு ஒரு எம்டி தண்ணி பாட்டிலை வச்சு இப்படி ஒரு ஷேப்புக்கு ரெடி பண்ணி எடுக்கிறேன். உங்களுக்கு எந்த ஷேப் விருப்பமோ அந்த ஷேப்புக்கு ரெடி பண்ணலாம். நான் இந்த ஷேப்பில் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி பண்ணிட்டேன். அடுத்த ஒரு பாத்திரத்தில் அரை அளவுக்கு தண்ணி வச்சு நல்லா கொதித்து வந்ததும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்க்கிறேன். இந்த உருளைக்கிழங்கு நூடுல்ஸை வந்து அவிச்சு எடுக்கும்போது ஒட்டாமல் இருக்கிறதுக்காக எண்ணெய் சேர்த்து இது ஒரு 10 நிமிஷம் அவிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அவிஞ்சதும் இந்த அவிஞ்ச தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு இப்போ நார்மல் தண்ணியில் ஒருக்கா வடிகட்டிடலாம். இப்போ நார்மல் தண்ணியில் வடிகட்டி எடுத்துகிட்டு அடுத்ததான் அடுப்பில் ஒரு பேன் வச்சு பேன் சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் விடுறேன். எண்ணெய் விட்டு எண்ணெய் கொதித்ததும் இப்போ ஒரு 10 உள்ளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் குட்டி குட்டியாக. அதை இதோட சேர்த்துட்டு அது கூட ஒரு சின்ன இஞ்சி துண்டும் கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒருக்கா வதக்கி விட்டுடலாம். வதக்கி விட்டுட்டு அடுத்தது இதுக்கு ஒரு பச்சை மிளகாயும் கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்ததாக இதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். உப்பு சேர்த்துட்டு அடுத்ததாக இதுக்கு கொஞ்சமாக மிளகுத்தூளும் சேர்க்குறேன். காரத்துக்கு மிளகுத்தூளும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். அடுத்து அதுக்கு கொஞ்சமாக சோயா சாஸ் சேர்க்குறேன். சோயா சாஸ் சேர்த்துட்டு கொஞ்சமாக டொமாட்டோ சாஸும் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதை ஒரு நல்ல அளவு கலந்து விட்டுடலாம். நல்லா இந்த கோல்டன் ப்ரௌனாக பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இந்த எடுத்து வச்சுக்கிற நூடுல்ஸை போட்டு நல்லா ஒரு தடவை பிரட்டி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்போ என்னுடைய நூடுல்ஸ் வந்து ரெடி ஆகிட்டு, அதாவது உருளைக்கிழங்கு நூடுல்ஸ் சூப்பராக ரெடி ஆகிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். டேஸ்ட் வந்து உண்மையிலேயே அட்டகாசமாக இருந்தது. உண்மையிலேயே உருளைக்கிழங்குல இப்படி ஒரு நூடுல்ஸ்ன்னு சொல்லும்போது அவ்வளோ அருமையாக இருந்தது. நாக்கிலேயே சுவை ஒட்டி இருக்கிற அளவுக்கு இருந்ததுக்கு காரணம் வந்து இந்த இஞ்சி உள்ளி எல்லாம் போட்டு இந்த பெப்பர்லாம் போட்டு நல்ல காரசாரமாக இந்த உருளைக்கிழங்கு நூடுல்ஸ் சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து வேறு லெவல். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க. அவ்வளவுக்கு உண்மையாலே சூப்பரான ஒரு ரெமெடி தான். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இது போல் நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அதை விட என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உண்மையிலேயே நிறைய சப்ஸ்கிரைபர் வந்திருக்கிறாங்க. அந்த சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே மிக்க நன்றி. தொடர்ந்து எனக்கு யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பா.